ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். அவங்க ஏஸ்கார். ஸோ சிக்கந்தர் படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட ரூமர்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கந்தர் படத்தை வச்சு போயிட்டு இருந்தது. லைக் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த படம் வந்து சர்க்காரோட ரீமேக்கு, கத்தியோட ரீமேக்கு. ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கர பரவலாக போயிட்டு இருந்தது ஆல்ரெடி. அதுக்கேற்ற மாதிரி ஏஆர் முருகதாஸ் தான் அந்த படங்களோட டேரக்டர். அவர் தான் இங்கேயும் பண்ணுறாரு அப்படிங்கும் போது ஐயோ இருக்குமோ, ஆல்ரெடி இவங்களுக்கும் ரீமேக்கும் ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். இதை வச்சு இப்போ இந்த சிக்கந்தர் படத்தோட ட்ரெய்லருமே வந்திருக்கு. இது உண்மையிலேயே இந்த படங்களோட ரீமேக் தானா, இல்லை இந்த படம் வேற என்னவா இருக்க போகுது அப்படின்றதையும் இன்னைக்கு இந்த வீடியோ இல்லாமல் பார்த்துருவோம். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோஷியல் மீடியாவில் பயங்கர பரவலாக இருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சர்க்கார் படம். அந்த வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஜய் சாரோட கெரியரில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். லைக் ஏஆர் முருகதாஸ் அண்ட் விஜய் சார் சேர்ந்து தேர்ட் காம்போ. அந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஜானர், அமேசிங்கான ஒரு படமாக அந்த டைமில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையும் வித் பிளாக் பஸ்டரும் பண்ணி இருந்தது. ஸோ இந்த ஒரு படத்தை ஏஆர் முருகதாஸ் சார் வந்து மறுபடியும் ஹிந்தியில் சல்மான் கான் சார் வச்சு ரீமேக் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு நியூஸ் அண்ட் ரூமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கும் ஷாக்கு. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே தான் வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபைனலி சிக்கந்தர் படத்தோட ட்ரெய்லர் வந்துருச்சு. இப்போ இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ரீமேக்லாம் இல்லை அப்படின்றது வந்து கிளியரா தெரிய வருது. அதாவது இது வந்து சர்க்காரோட ரீமேக்கும் கிடையாது, அதே மாதிரி கத்தியோட ரீமேக்கும் கிடையாது. அதோட ரீமேக் இதோட ரீமேக்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் எதோட ரீமேக்கும் கிடையாது. பட் ஒரு சில படங்கள், அதாவது முந்தைய ஏஆர் முருகதாஸ் சாரோட படங்களுக்கான சாயல் வந்து நமக்கு தெரியுது. ஆனா இது வந்து ஒரு ரீமேக் படம் கிடையாது. அதுதான் ஒரே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்குன்னு ட்ரெய்லர் சூப்பரா ப்ரோ, படம் வேற லெவலா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூஷுவல் சல்லுபாயோட ஃபிலிம் வாடை தான் வருது. கிசிக்கு பாய் கிசிக்கு ஜான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருந்தல, ஸோ அந்த ஒரு டைப் ஆஃப் வாடை தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குது. ரொம்ப ஆக்ஷன் மசாலா பேக்கடாக இறங்க மாட்டாருன்னு நான் நம்பினேன், ஆனால் பண்ணிட்டாரு ஏஆர் முருகதாஸ் சார். இப்போதான் மதராசி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேவோட படத்தோட டீசர் பார்த்தோம். பிரில்லியண்டாக இருந்தது. ஒவ்வொரு சீக்வன்ஸஸும் சூப்பராக இருந்தது, ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்தது. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ ஏன் இவர் தேவையில்லாமல் சல்மான் கான் சாரை வச்சு இது மாதிரி ஒரு ட்ரையை பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புரியலை. லிட்ரலி பக்கா கமர்ஷியல் படம். சலுபாய்னாலே தெரியும், அவர் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணுவார். அப்படி பார்க்கும்போது ஒய் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை சத்யராஜ் சாரை வர வந்து பார்த்தீங்கன்னா வில்லனா கூட்டு வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டாங்களே, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியரா தெரியுது. சில சல்மான் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டானா, ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்க போறாரு. அவரை வந்து கில் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஒரு பக்கம் இருக்காங்க. தென் இதை தாண்டி அவர் மக்கள் பிரச்சனைக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்றாரு. மக்கள் பிரச்சனை எங்கேருந்து வந்ததான் கேட்டீங்கன்னா அப்படிலாம் கேட்காதீங்க, ஏன்னா அது கமர்ஷியல் படம். திடீர்னு ஒரு ஏழை குழந்தை சாவுறது, இல்லை ஏழை குழந்தை வந்து படிக்காம கஷ்டப்படுறது, இதெல்லாம் பார்த்து உடனே சென்டிமெண்ட் ஆயிடுவார். ஸோ அதனால மக்கள் பிரச்சனையை எடுத்து ரவுடியா இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிஷியன்ஸ் எடுத்து சண்டை போடுவார். திடீர்னு பொலிட்டிஷியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாரா நீ, என்னடா திடீர்னு வந்து ஆட்டத்தை கழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சண்டை ஒன்று போகும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா வில்லனை வந்து தோத்தடிச்சு ஜெயிச்சிருவார் ஹீரோ. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஷுவல் டெம்ப்ளேட்ல அது மாதிரியான ஒரு விஷயங்கள், அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் படமா தான் இது இருக்குமோன்னு எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது தோணுது. இதுல வேற வந்து பாத்தீங்கன்னா விருமாண்டி படத்துல கிளைமேக்ஸ் ஜெயில் டோர் வந்து தூக்கிட்டு வருவார்ல, ஸோ அது மாதிரி ஓடிட்டு வர மாதிரியான சீன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சர்க்கார் படத்துல விஜய் சார் ஒருத்தனை தோல்ல தூக்கி வச்சுட்டு வருவார்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுவும் வருது. இது மாதிரி பல படங்களோட ரெஃபரன்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு படமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சிக்கந்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படமா தான் இருக்குமோன்னு எனக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது தோணுது. பெருசா ஒன்றும் எனக்கு ஃபீல் ஆகலங்க. இதுல இடையில கிரிஞ்சு வேற நம்ம ராஷ்மிகா மதனா அவங்க வரதுதான் பயங்கர கிரிஞ்சா இருக்கு. அதுவும் ட்ரெய்லரோட எண்டு பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா படுங்கிரிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். எவன்டா இந்த மாதிரி ட்ரெய்லர் கட் பண்ணலாம்னு ஐடியா கொடுத்தது, அவன மூலம் வெட்டுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்பவே இவ்வளவு கிரிஞ்சா இருக்கே, படத்துல ராஷ்மிகா மதனா என்னெல்லாம் பண்ண போதும், படம்லாம் விடுங்க, இப்போ ப்ரொமோஷனும் இறங்குவாங்க. ஸோ அதுல என்னென்னலாம் பண்ண போதோ அதெல்லாம் வேற பார்க்கணும். இந்த சிக்கந்தர் படம் ட்ரெய்லர் இப்போ ஃபைனலி வந்துருச்சு. ட்ரெய்லர் நீங்க பாத்துட்டீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த படம் ஈதுக்கு ரிலீஸ் ஆகுது, அதாவது மார்ச் 30. இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு படத்துக்கான ஓப்பனிங் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.